இறையருள் வாழ்வு பயணத்திலே பேரணியாய் நாம் செல்வோம். இறைவனின் தியாக பலியினிலே கலந்திடவே நாம் இணைவோமே. அவனிலே இறைவனுக்காய் அர்ப்பணம் செய்தவர் பெரு பெற்றோர் என மறுச்சான்று பகர்ந்திடவே அன்பர்களே ஒன்று கூடிடுவோம். அன்பு உள்ளங்கள் நாம் இணைவோம். இன்ப வெள்ளத்தில் நனைந்திடுவோம். அன்பு உள்ளங்கள் நாம் இணைவோம். இன்ப வெள்ளத்தில் நனைந்திடுவோம். இறையருள் வாழ்வு பயணத்திலே பேரணியாய் நாம் செல்வோம். இறைவனின் தியாக பலியினிலே கலந்திடவே நாம் இணைவோமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான இறையுறவுகளே, இந்த நாளுக்காக இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். மீண்டும் ஒரு நாளை இறைவன் எங்களுக்கு பரிசாக தந்து அதிலே நாங்கள் வாழுவதற்கு அவர் திருவிழம் கொண்டிருக்கின்றார். எனவே இந்த நாளினுடைய எல்லா விதமான வேண்டுதல்களையும் இந்த புனித பலிப்பீடத்திலே ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். ஆண்டவர் தாமே எங்கள் எல்லாமாக இருக்கின்றார். எல்லா வேளைகளிலும் எங்களை வழிநடத்துகின்ற தெய்வமாக இருக்கின்றார். எனவே எங்கள் மன்றாட்டுதல் வேண்டுதல்கள் எல்லாவற்றுக்கும் அவர் செவிசாய்த்து நிறைவான வாழ்வுக்கு எங்களை வழிநடத்துவார் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த பலியிலே நாங்கள் கலந்து கொண்டு மன்றாடி கொள்ளுவோம். சிறப்பாக இன்றைய நாளிலே திரு அவையானது இந்தியாவின் கொல்கத்தா நகர் புனித திரேசாவினுடைய விழாவை நினைவு கூர்ந்து இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றது. தான் அன்றாடம் சந்திக்கின்ற மனிதர்களில், தான் சந்திக்கின்ற ஏழை எளியவர்களில் கிறிஸ்துவை கண்டுகொண்ட இந்த புனிதையினுடைய நல்வாழ்வு எங்களுக்கு எப்பொழுதும் இரக்க செயல் செய்ய, அயலவர்களில் நாங்கள் இறைவனை கண்டுகொள்ள அழைப்பு விடுக்கின்றது. எனவே இந்த ஆழமான அழைப்புக்கு செவி சாய்த்தவர்களாக எங்களுடைய வாழ்வையும் ஏழைகளோடு நாங்கள் அடையாளப்படுத்தி கொள்ள இந்த நாளிலே இறைவரம் கேட்டு மன்றாடி கொள்ளுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு எங்கள் பாவங்கள், குறை குற்றங்கள், தகுதியற்ற தன்மைகளை ஏற்று ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு வேண்டி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, சிலுவையில் தாகத்தோடு தொங்கியோம் திருமகனின் அன்புக்கு ஏழை எளியோர் மீது காட்டிய பேரன்பின் வழியாக பதிலன்பு காட்ட கன்னியான புனித திரேசாவை நீர் அழைத்தீரே. துன்புறுமங்கள் சகோதரர் சகோதரிகளில் கிறிஸ்துவுக்கு பணிபுரிய
அவரது பரிந்துரையின் வழியாக எங்களுக்கு அருளுவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 18 தொடக்கம் 23 வரை. சகோதர சகோதரிகளே, எவரும் தம்மை தாமே ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். இவ்வுலகில் தங்களை ஞானிகளென்று கருதி கொள்வோர் தாங்களே மடையராகட்டும். அப்போது அவர்கள் ஞானிகள் ஆவார்கள். இவ்வுலக ஞானம் கடவுள் முன் மடைமையாய் உள்ளது. ஏனெனில் மறைநூலில் எழுதியுள்ளவாறு ஞானிகளை கடவுள் அவர்களது சூழ்ச்சியில் சிக்க வைப்பார். மேலும் ஞானிகளின் எண்ணங்கள் வீணானவை என ஆண்டவர் அறிவார். எனவே மனிதரை குறித்து யாரும் பெருமை பாராட்டலாகாது. பவுல், அப்பலோ, கேவா ஆகிய அனைவரும் உங்களுக்குரியவர்களே. அவ்வாறே உலகம், வாழ்வு, சாவு, நிகழ்காலம், எதிர்காலம் இவை அனைத்தும் உங்களுக்குரியவைகளே. ஆனால் நீங்கள் கிறிஸ்துவுக்கு உரியவர்கள், கிறிஸ்து கடவுளுக்கு உரியவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக. மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. நிலவுலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரே கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டார். ஆறுகள் மீது அதை நிலை நாட்டினவரும் அவரே. மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. ஆண்டவரது மலையில் ஏற தகுதியுள்ளவர் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்க கூடியவர் யார்? கரைபடாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர். பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர். மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. இவரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவார். தம் மீட்பராம் கடவுளிடமிருந்து நேர்மையாளரென தீர்ப்பு பெறுவார். அவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. யாக்கோபின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே. மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்கிறார் ஆண்டவர்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 5 இறைவசனங்கள் 1 தொடக்கம் 11 வரை. அக்காலத்தில் இயேசு கெனசரேத்து ஏரிக்கரையில் நின்று கொண்டிருந்தார். திரளான மக்கள் இறைவார்த்தையை கேட்பதற்கு அவரை நெருங்கி கொண்டிருந்தனர். அப்போது ஏரிக்கரையில் 2 படகுகள் நிற்க கண்டார். மீனவர் படகை விட்டு இறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தனர். அப்படகுகளில் ஒன்று சீமோனுடையது. அதில் இயேசு ஏறினார். அவர் கரையிலிருந்து அதை சற்றே தள்ளும்படி அவரிடம் கேட்டுக்கொண்டு படகில் அமர்ந்தவாறே மக்கள் கூட்டத்திற்கு கற்பித்தார். அவர் பேசி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். சீமோன் மறுமொழியாக, ஐயா, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆயினும் உமது சொற்படியே வலைகளை போடுகிறேன் என்றார். அப்படியே அவர்கள் செய்து பெரும் திரளான மீன்களை பிடித்தார்கள். வலைகள் கிழியத் தொடங்கவே மற்ற படகில் இருந்த தங்கள் கூட்டாளிகளுக்கு சைகை காட்டி துணைக்கு வருமாறு அழைத்தார்கள். அவர்களும் வந்து 2 படகுகளையும் மீன்களால் நிரப்பினார்கள். அவை மூழ்கும் நிலையில் இருந்தன. இதை கண்ட சீமோன் பேதுரு இயேசுவின் கால்களில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவி, நீர் என்னை விட்டு போய்விடும் என்றார். அவரும் அவரோடு இருந்த அனைவரும் மிகுதியான மீன்பாட்டை கண்டு திகைப்புற்றனர். சீமோனுடைய பங்காளிகளான செபதேயுன் மக்கள் யாக்கோபும் ஜோவானும் அவ்வாறே திகைத்தார்கள். இயேசு சீமோனை நோக்கி, அஞ்சாதே, இன்று முதல் நீ மனிதரை பிடிப்பவனாவாய் என்று சொன்னார். அவர்கள் தங்கள் படகுகளை கரையில் கொண்டு போய் சேர்த்தபின் அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான இறையுறவுகளே, நாங்கள் வாழுகின்ற இந்த சமூகத்திலே, இந்த நாட்களிலே எங்களோடு வாழுகின்ற மனிதர்களை, அவர்களது நம்பிக்கையை நாங்கள் 2 வகையாக பார்க்க முடியும். அவர்களுடைய நம்பிக்கைகள் எதிலே தங்கி இருக்கின்றன, தங்களுடைய முழு நம்பிக்கையையும் அவர்கள் எதிலே வைத்திருக்கிறார்கள் என்பதன் அடிப்படையிலே அவர்களை 2 வகையாக நாங்கள் பார்க்க முடியும். முதலாவது ஒரு வகையினர் எவ்வாறு என்று சொன்னால், தங்களுடைய ஆற்றல்கள், தங்களுடைய திறமைகள், தங்கள் பற்றிய எண்ணங்களிலே அவர்கள் ஆழமான நம்பிக்கைகளை வைத்திருப்பார்கள். என்னுடைய ஆற்றலால், என்னுடைய திறமையினால் எல்லாம் முடியும் என்ற அளவுக்கு அதீதமான நம்பிக்கையை வைத்து வாழுகின்ற ஒரு சாராரை நாங்கள் பார்க்க முடியும். இன்னொரு சாராரை நாங்கள் பார்க்க முடியும். அவர்களும் தங்களுடைய ஆற்றல்கள், திறமைகளை அவர்கள் நம்பிக்கை வைத்திருப்பார்கள். ஆனால் அதற்கு மேலாக ஆண்டவருடைய அருளிலும் இரக்கத்திலும் அவர்கள் மிகுந்த நம்பிக்கை வைத்திருப்பார்கள். இறைவனுடைய இரக்கத்தினாலும் அவருடைய அன்பினாலும் தான் எங்களுடைய ஆற்றல்களும் திறமைகளும் வளர்ந்து கொண்டிருக்கின்றன என்று சொல்லி அவர்களுடைய நம்பிக்கை ஒருவாறு அமைந்திருக்கும். பிரியமானவர்களே, இந்த வகையிலே தான் 2 மனிதர்களையும் இன்றைய வாசகத்தின் அடிப்படையிலே நாங்கள் நோக்க முடியும். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய இந்த திருமுகத்திலே தங்களுடைய ஆற்றல் திறமைகளிலே நம்பிக்கை வைத்து தாங்கள் நிறைவுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி தங்களை தாங்களே ஞானிகள் என்று சொல்லுகின்ற ஒரு சாராரை பவுல் கடிந்து கொள்ளுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அவர்களை இவர்கள் மடையர்கள் என்று பவுல் மிக காரசாரமாக கடிந்து கொள்ளுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அதற்கு எதிர்மாறாக இன்றைய நற்செய்தியிலே நாங்கள் பார்க்கின்றோம், சீமோன்
ஆண்டவருடைய பாதத்திலே அவர் விழுந்து, ஆண்டவரே நான் பாவி. சீமோன் பேதுரு கடல் சார்ந்த தொழில்களிலே மிகவும் அனுபவம் வாய்ந்தவர். அவருக்கு திறமைகள், ஆற்றல்கள் இருக்கின்றது. கடலினுடைய காற்று அடிக்கின்ற வேகம், அது எத்திசையில் வீசுகிறது, எந்த நாட்களிலே தொழில் அதிகமாக கிடைக்கும் என்பதை ஆழமாக அறிந்திருந்தார். தன்னுடைய திறமைகளை அவர் அறிந்திருந்தால், இருந்தாலும் ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்தவராக வலைகளை ஆண்டவர் இயேசு சொல்லும் பொழுது அவர் கடலிலே போடுகின்றார். அதிகமான மீன்பாட்டை கண்டு கொள்ளுகின்றார். கண்டவுடன் ஆண்டவருடைய காலிலே அவர் விழுந்து தன்னை அவர் ஒப்புக் கொடுக்கின்றார். ஆண்டவரே நான் பாவி. பிரியமானவர்களே, இந்த 2 வகையினரையும் நாங்கள் பார்க்கின்ற பொழுது, யாரெல்லாம் தங்களுடைய திறமைகளிலே, தங்களுடைய ஆற்றல்களிலே, தங்களுடைய முயற்சிகளிலே மாத்திரம் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது நிரந்தரமற்றது. பவுல் சொல்வதைப் போல அவர்கள் மடையர்களாக பார்க்கப்படுகிறார்கள். தாங்களிடம் இருப்பது எதுவும் பயனற்றதாக, தங்களுக்கே பயன்படாதவாறு ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழுகிறார்கள். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவருடைய அருளையும் இரக்கத்தையும் நம்பி வாழுகின்ற ஒவ்வொரு மனிதரும் ஆண்டவருடைய பார்வையிலே புனிதர்களாக மாற்றப்படுவதை பார்க்கிறோம். அன்னை மரியாள் தன்னை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே நான் பாவி என்று சொன்னால், இன்றைய பார்க்கின்ற இந்த சீமோனும் ஆண்டவரே நான் பாவி என்று தங்களை தாழ்த்துகின்ற அளவுக்கு இறைவனுடைய அருளிலே அவர்கள் நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள். யாரெல்லாம் தாழ்மையான உள்ளத்தோடு தங்களை தாழ்த்துகிறார்களோ இறைவன் அவர்களை உயர்த்துவதை பார்க்கின்றோம். இன்று நாங்கள் நினைவு கூறுகின்ற அன்னை தெரேசா கூட மற்றவர்களிலே கிறிஸ்துவை காண வேண்டும் என்று சொல்லி பிறருக்காக தன்னை எவ்வளவுக்கு தாழ்த்த முடியுமோ அவ்வளவுக்கு தன்னை தாழ்த்தி ஒவ்வொரு மனிதரிலும் அவள் கிறிஸ்துவை கண்டுகொண்டாள். அந்த தாழ்மையினால் அவள் புனிதையாக மிக விரைவிலே உயர்த்தப்பட்டாள். எனவே அன்பானவர்களே, நாங்கள் எத்தகைய வசதிகள், வாய்ப்புகள், ஆற்றல்கள், திறமைகள் இவற்றோடு நாங்கள் இருந்தாலும் இவற்றுக்கு மேலாக இறைவனுடைய அருள் எங்களுக்கு நிச்சயம் தேவை என்கின்ற நம்பிக்கையோடு நாங்கள் வாழுகின்ற பொழுது நாங்களும் ஆண்டவர் பார்வையிலே விலை மதிக்க பெற்றவர்களாக, புனிதர்களாக நாங்களும் எங்களுடைய வாழ்வை மாற்ற முடியும். அதற்குரிய அருளை இந்த பலியூடாக நாங்கள் கேட்டு மன்றாடி கொள்ளுவோம். எழுந்து நின்று எங்களுடைய தேவைகளுக்காக மன்றாடுவோம். திரு அவைக்காக மன்றாடுவோம். பதிலாட்களாய் பணிபுரியும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் அனைவரையும் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் சாட்சிய வாழ்விலும் இறைவார்த்தை பணியிலும் ஆர்வமுடையோராய் வாழ வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வல்லமை மிக்க இறைவா, உமது பிள்ளைகளாகிய நாம் இறை பற்றின்மையையும் உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து நேர்மையுடனும் இறை பற்றுடனும் வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஆண்டவரே, இன்றைய நாளில் புனித அன்னை தெரேசாவின் நினைவு நாளை கொண்டாடும் நாம் அவரின் வாழ்வின் படிப்பினைகளை வாழ்விலும் பின்பற்றி வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் ஊற்றே இறைவா, நாம் உலக போக்கின்படி வாழாது உம்முடைய சிலுவைகளை சுமந்து கொண்டு உம்மை பின்பற்றவும் எண்ணங்கள் என்றும் உமக்கு உகந்தவையாகவும் இருக்க நீர் அருள் கூர்ந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய தனிப்பட்ட தேவைகள் மன்றாட்டுகளையும் ஆண்டவரிடத்திலே ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். விண்ணக தந்தை இறைவா, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மிடம் எடுத்து கூறிய எங்களுடைய மன்றாட்டுகளுக்கு கனிவாக செவி சாய்த்து உமது திருவிழப்படி அவற்றை எமக்கு தந்தருளுவீராக. இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன்.
பலியில் உறவாடும் தெய்வமே, உன்னோடு பலியாக நானும் இணைகின்றேன். காணிக்கை ஏற்றிடுவாய், காணிக்கை ஏற்றிடுவாய். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, வானம் காணும் ஒளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. வானம் காணும் ஒளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. மேகம் சிந்தும் துளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. இந்த நினைவில் எந்த வாழ்வை காணிக்கை தந்தேனும் மலர் பாதம். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே. சகோதர சகோதரிகள், என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மக்களின் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனாலும் திருமகனுடைய மாபெரும் அன்பின் பலியை நினைவு கூறும் நாங்கள் புனித தெரேசாவின் எடுத்துக்காட்டால் உமது அன்பிலும் அயலார் அன்பிலும் உறுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும்.
இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன்னென்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் பெர்னார்ட், ஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோளியின் உள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், என்று நாங்கள் நினைவு கூறுகின்ற புனித தெரேசா, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்ளுவோம். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணை ஆன்மீக ஜெபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். வாசல் தேடி வருகின்றேன், என் இதயம் முறைய எண்ணில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே. நான் வாழ என் உள்ளம் வா, நான் வாழ என் உள்ளம் வா. காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்று செய்ய மறுக்கலாம், கடல செய்ய மறுக்கலாம். உன் அன்பு என்றென்று மாறாதையா, உன் நிழலில் நான் என்றும் வாழ்வேனையா. உன் இதய வாசல் தேடி வருகின்றேன், என் இதயம் முறைய எண்ணில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே. நான் வாழ என் உள்ளம் வா, நான் வாழ என் உள்ளம் வா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித தெரேசா தளராத பக்தியுடன் உம்மை வழிபட்டு உம்மக்களுக்கு மாபெரும் அன்பு பணி புரிந்தார். எனவே தூய மறைபொருள்களால் ஊட்டம் பெற்ற நாங்கள் அவரின் எடுத்துக்காட்டை பின்பற்ற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். இறைவனின் அன்பிலும் பராமரிப்பிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. அன்னையின் அருட்திருவதனம் கண்டால் நம் அல்லல்கள் அகன்று விடும்.
அவள் கண்களில் மின்னிடும் கருணையை கண்டால் கவலைகள் மறைந்து விடும், கவலைகள் மறைந்து விடும். வாடாலில்லியும் வாழ்த்தி பாடிடும் தூய்மைதான் அவள் தோற்றம். இன்று தேடாமானிடர் யாருளர் தரணி பாடார் அவளேற்றம், பாடார் அவளேற்றம். அன்னையுன் அருள் திருவதனம் கண்டால் நம் அல்லல்கள் அகன்றுவிடும். அவள் கண்களில் மின்னிடும் கருணையை கண்டால் கவலைகள் மறைந்து விடும், கவலைகள் மறைந்து விடும். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும் எங்கள் இறைவா, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.